கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 21/1/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். The sovereign Lord will wipe away the tears from all faces. He will remove the disgrace of his people from all the earth. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர். ரெண்டாவது, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள், அவமானங்களை நீக்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை யார் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தரே இதை சொன்னார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான பாடுகளின் வழியாக, உபத்திரம் வழியாக, கண்ணீரின் பள்ளத்தாக்குகளின் வழியாக நீங்கள் நடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரின் சூழ்நிலைகளை மாற்றி உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. உங்களுடைய கண்ணீரை களிப்பாக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஓ people of Zion who live in Jerusalem, you will weep no more. How gracious he will be when you cry for help. As soon as he hears, he will answer you. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். நம்முடைய அழுகையை மாற்றி அழுது கொண்டிருக்க நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இனிமேல் நீ அழுவதில்லை. காரணம், உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நான் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி. எந்தெந்த சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், எதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அதெல்லாவற்றுக்கும் என் ஆண்டவர் உங்களுக்கு பதிலாய் கர்த்தர் வெளிப்படுவாராக. இதை குறித்து 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். And the ransomed of the Lord will return. They will enter Zion with singing. Everlasting joy will crown their heads. Gladness and joy will overtake them, and sorrow and singing will flee away. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். For the lamb at the center of the throne will be their shepherd. He will lead them to springs of living water, and God will wipe away every tear from their eyes. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணீரை துடைப்பேன் அப்படின்னு தான் கர்த்தர் சொல்கிறார். 21ஆம் அதிகாரத்திலையும் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனம், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. He will wipe every tear from their eyes. There will be no more death or mourning or crying or pain, for the old order of things has passed away. கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்து உங்களுடைய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உங்களோட வாழ்க்கையில் தங்க பண்ணுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஆண்டவர், இருதயத்தின் பாரங்களை மாற்றி நிறைவாக்கக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம்.
ஒருவேளை வேதனையினாலே, வாழ்க்கையில் வந்த சந்தித்ததான அவமானங்களினாலே வாழ்க்கை முழுவதும் கண்ணீரும் கம்பலும் இருந்திருக்குமேயானால் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கி அவள் கண்ணீரை துடைத்து சமாதானத்தின் பாதையில் வழி நடத்த உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவர் விசேஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்களுடைய ஊழியங்களில் இருக்கிற வேதனை நிமித்தமாக இருக்கிற கண்ணீருக்கும் நீங்களாக்கி அவர்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து கனப்படுத்த உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். 9345353730. May Jesus bless you all. Amen.